உன்னதமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் உள்ள கருத்துக்கள் என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக நல்ல பாடங்களை படித்து வருகிறோம். கடந்த பாடத்திலையும் கூட விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 8 பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுதல் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு அருமையான பாடத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு கூட வரவேற்போம். பாடத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, தொடர்ந்து அப்பா இதோ நல்ல பாடங்களை கொடுத்து ராஜா சத்தியத்தில் எங்களை வளர்த்து கொண்டு வருகிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் படிக்கிற பாடத்தோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் ராஜா. ஆம் தகப்பனே, இப்பொழுதும் கூட அப்பா இந்த பாடத்தை நடத்தும் பொழுது ராஜா உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க. விசேஷமாக அப்பா பாடத்தை நடத்த இருக்கிற போதகரோடு கூட அப்பா உம்முடைய கரம் இருக்கட்டும் ராஜா. ஆம் தகப்பனே, இதோ இந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுதல் என்கிற தலைப்பின் கீழாக உள்ள ஒவ்வொரு தீர்க்க தரிசன காரியங்களையும் ராஜா எங்களுக்கு நீர்தாமே வெளிப்படுத்த வேண்டும்படியாக ஆவியானவர் எங்களோடு உடனிருங்க. ஆம் தகப்பனே, போதகருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். கேட்கக்கூடிய பிள்ளைகள் அப்பா தெளிவாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக என் தேவன் அப்பா உம்முடைய ஆவியானவர் தாமே உடனிருந்து நடத்த வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளோடும் அப்பா இதோ இந்த பாடத்தை வாசிக்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி தேவன் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீரே உடனிருந்து வழி நடத்த வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பாஸ்டர், இந்த காலாண்டில் அருமையான பாடங்கள் யோவானிலிருந்து படிச்சுக்கிட்டு வர்றோம். இந்த வாரம் கூட பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுதல் அருமையான தலைப்பு. இந்த பாடத்திற்கான ஒரு முன்னுரை மனன வசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். சரி, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகரோடு கூட இணைந்து உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த 2-3 பாடங்களாகவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லப்பட்ட சாட்சிகளை நம்ம தொடர்ந்து படித்து கொண்டே வருகிறோம். அந்தபடியாக விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல் விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்தவர்கள், விசுவாசத்தின் மூலமாய் தங்களை வெளிக்காட்டினவர்கள், தோமாவினுடைய அந்த சூழ்நிலையில் அவருக்கு ஆண்டவர் வெளிக்காட்டி புரிய வைத்ததை நம்ம படித்தோம். அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து அவரிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்லி சொன்ன காட்சியை, இல்லை அவர் இவர்தான் மேசியா, யூதருக்கு ராஜா என்று சொல்லி அவர் அறிக்கையிட்ட அந்த சாட்சிகள் எல்லாம் பற்றி படித்தோம். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட சாட்சிகள் சொன்னது எல்லாம் ஒரு நபர்கள், உயிருள்ள சில நபர்கள் சொன்ன சாட்சி. ஆனால் இன்றைக்கு நாம் படிக்க போகிறது உயிருள்ள வார்த்தைகள் சொன்ன சாட்சி. வேதம் அவரை வெளிக்காட்டின சாட்சி. மேசியத்துவ என்ன சொல்லணும்னு சொன்னால் மேசியத்துவ தீர்க்க தரிசனங்கள், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மெசியானிக் ப்ராஃபசிஸ். மேசியாவை பற்றி அவர் முன்னறிவிக்கப்பட்ட சாட்சிகள், முன்னறிவிக்கப்பட்டது நிறைவேறின சாட்சிகள். அதோடு கூட இவர் இப்படி தான் இருப்பார் என்று காட்டப்பட்ட அடையாளங்கள் நிறைவேறின காட்சிகள். இன்னுமாய் பழைய ஏற்பாட்டில் பார்த்த நிறைய காரியங்களை இன்றைக்கு நம்ம ஒப்பிட்டு பேச போகிறோம். உண்மைதான். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தில் யோவான் சொல்கிறாரு, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இப்போ மேசியாவை பற்றின நிறைய சாட்சிகள் வேதம் சொல்லி அவர் பிறக்கப் போகிறார் என்ற செய்தி முன்னறிவிக்கப்பட்டு, அவருடைய பிறக்கப் போகிற காலம் குறிக்கப்பட்டு, எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் அவர் பிறப்பார் என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்னறிவித்திருக்க, ஆனால் உண்மையாகவே அவர் வந்தபோது அவர்கள் அவரை என்ன செய்யலைன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு ராஜா இருந்தாரா. அந்த ராஜா தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்
என்ன நிலையில் இருக்கிறாங்க என்று சொல்லி அதை அதை கண்டு உணரத்தக்கதாக மாறு வேடம் அணிந்து அந்த ராஜா என்ன செய்தாராம், அந்த நாட்டுக்கு கடந்து வந்து மாறு வேடத்தில் அந்த நாட்டினுடைய பிரஜைகளோடு கூட கலந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் பார்த்து அதையெல்லாம் நிதானித்து கொண்டு வந்தாராம். இந்த சூழ்நிலையில் அந்த ராஜா அரண்மனையில் வேலை பார்த்த ராஜாவின் இடத்துல வேலை பார்த்த ஒரு அழகான சித்திரம் தீட்டக்கூடிய நபர், அந்த காலங்களில் ஃபோட்டோ எடுத்து வைக்க முடியாது, அதனால் சித்திரங்கள் வரைந்து வைப்பாங்க. அப்படி ராஜாவை முகமுகமாய் பார்த்து ரொம்ப நேரம், அதாவது என்ன சொல்லணும்னா அசையாமல் ராஜா உட்காந்துட்டே இருப்பார், அவரை வரைவாங்களா, அதனால் ராஜாவினுடைய முகபாவனை, அவருக்கு இருந்த மச்சம், அவருடைய அங்க அடையாளங்களை கண்டு இவர் தான் ராஜான்னு தெளிவாக கண்டுபிடிச்சு அந்த ஓவியன் போய் ராஜாவின் இடத்துல நீங்கள் ராஜா தானேன்னு கேட்டாராம், மார்வேடத்தில் இருக்கிற அவர் இடத்துல. உடனே வேறு வழி இல்லை, சரி ஆமாம் நான் தான் ராஜா, நான் வேறு எதுவும் சொல்லிடாத வெளியே, இதை சொல்லிவிட வேண்டாம், நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நான் கண்டு அறிவதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இவன் வருந்தி கேட்டுக்கொண்டானான், எனக்கு உங்களுடைய ஒரு இந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை நான் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரி, ராஜா கேட்கப்பட்டதுனால இந்த ஓவியனுக்காக இந்த ராஜா அதே தோற்றத்தில் அவனுக்கு வரைய கொடுத்து அனுமதித்தாராம், வரைய அனுமதித்தார். ராஜா அந்த இடத்தை விட்டு கடந்து போன பின்பு இவன் தன்னை பெருமை பாராட்டி கொள்ள வேண்டும் என்பதற்காய் வந்திருந்தாரே, அவர் வேற யாரும் இல்லை, நம்ம நாட்டினுடைய ராஜா என்று சொல்லி எல்லாருக்கும் சொன்னாராம். அப்போ ராஜாவை பார்த்துருக்குறோம் என்று ரொம்ப என்ன சொல்லன்னு சொன்னால் அது வேகமாய் பரவ ஆரம்பித்தது. பார்க்காதவங்க பார்க்கும்படியாய் கடந்து வர்றாங்க. நான் ராஜா அரண்மனைக்கு சென்று விட்டார். அந்த ராஜாவினுடைய புகைப்படம், அந்த தோற்றத்தில் இருந்த அந்த புகைப்படம் அவருடைய அந்த கேலரியில் இருந்ததாம். இருந்த உடனே அதை பார்த்து இவர் தானே இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வரைஞ்சு கொடு என்று சொல்லி அநேகர் கேட்டார்களாம். அதே ஒரு நகலை போட்டு இந்த ஓவியன் கொடுத்தானாம். கடைசி அந்த ராஜா அந்த மாறுவேடத்தை களைந்து உண்மையாய் தன்னுடைய தோற்றத்திற்கு சிம்மாசனத்தில் அமர்ந்து பொற்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவராக இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் அவர் பல்லாக்கில் வரும்போது இவன் ராஜா இல்லை, இந்த தோற்றத்தில் இருக்கவன் தான் ராஜா என்று சொன்னார்களாம். அதே போல் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேசியாவாய் வரப்போகிறார் என்று நன்றாய் தெரிந்த, நன்றாய் அறிந்த, அநேக வேத வாக்கியங்களால் முன்னறிவிக்கப்பட்ட இந்த ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற அந்த மேசியாவுக்கு இவர்கள் ஒரு தோற்றமளித்து, இவர்கள் ஒரு எதிர்பார்ப்பை வைத்து, அந்த எதிர்பார்ப்பு இல்லாததுனால அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலைனாலும் திருவசனம் அவரை பற்றி சாட்சி பகிர்ந்தது, அடையாளங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டது. அதை குறித்து இந்த வாரத்தில் நம்ம நிறைய படிக்க போகிறோம். இந்த வாரத்தினுடைய மனன வசனம் யோவான் 5வது அதிகாரம் 36வது வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு, அது என்னவெனில், நான் நிறைவேறும்படி பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இப்போ மீதி சொல்லப்பட்ட எல்லா சாட்சியை காட்டிலும் இங்கே யோவான் பக்தன் அழகா யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதுகிறார். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னன்னா, பிதா எனக்கு சொல்லி அனுப்பின அவருடைய கிரியைகள், முன்னறிவிக்கப்பட்ட மேசியத்துவ தீர்க்க தரிசன வார்த்தைகள், மெசியானிக் ப்ராஃபசிஸ் என்னுமாய் அவர் இந்த பூமியில் செய்த நிறைய கிரியைகள், அதை குறித்து தொடர்ந்து இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். மிகவும் அருமையான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். நம்ம நேரடியாக பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போயிடலாம். இயேசு கிறிஸ்துவை வெளிக்காட்டக்கூடிய அடையாளங்கள், கிரியைகள், அற்புதங்களெல்லாம் என்ன பாஸ்டர்? சரி, அடையாளங்கள், கிரியைகள், அற்புதங்கள். இந்த அடையாளங்கள் என்பது என்னன்னு சொன்னால்,
அடையாளங்கள் எதற்காய் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், நம்ம ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பொருளை இது நம்முடையது தான் என்று உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடியது. இல்லை ஒருவேளை நம்முடையது என்று எடுத்துக்கொள்ளலனாலும் ஒரு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இல்லை நம்முடைய பொருளை சரியாய் கண்டுபிடிப்பதற்கு என்ன பயன்படும் என்று சொன்னால் அடையாளங்கள். மொதல் விஷயம் அதனால தான் அவங்களுடைய ஐடி கார்டில் இந்த அடையாளங்கள் போடப்பட்டிருக்கும். இந்த அடையாளங்கள் தான் இவர் என்னுடையவர் தான், இது ஏன் பிள்ளை தான் என்று காட்டுறதற்காய், அது உறுதிப்படுத்துறதற்காய் இருக்கும். யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இப்போ என்ன சொல்றாருன்னா, பிதா கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். 20வது வசனத்தை வாசிக்க போகிறோம். பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் என்றார். இப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பிதாவினிடத்தில் கேட்டு நிறைய அடையாளங்களை வெளிக்காட்டுகிறார், நிறைய காரியங்களை செய்கிறார். 36லிருந்து 38 வசனங்களை வாசிக்க போகிறோம். 36லிருந்து 38. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலும் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாத படியினால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. இப்போ பிதாவினுடைய சத்தத்தை கேட்கவில்லை, அன்றைக்கு கேட்க பயந்தார்கள். அவர் எங்களோடு கூட பேச வேண்டாம் என்று சொல்லி மோசையை முன்னனுப்பினார்கள். சரி, மோசையை முன்னனுப்பினவர்கள் மோசையின் இடத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொண்டார்களா என்று கேட்டால் அதையும் கற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அதே நிலையை திரும்ப இங்கே சொல்லுகிறார். பிதா சொல்கிறத நீங்கள் கேட்கல, அது கேட்டதுனால அவர் கண்டதும் இல்லை, அதனால் உங்களுக்கு இது வசனம் என்ன செய்யலையா, தரித்திருக்கிறதும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்து 2-3 பாடங்களை இந்த வசனத்தை மையமாக கொண்டு தான் பார்க்க போகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்போ அந்த வசனங்கள் தான் சாட்சி கொடுக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் முன்னறிவிக்கிறார், முன்னால் சொல்கிறாரு. யோவான் ஸ்நானகன் ஒருவேளை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னாலும் மத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இப்போ பிதா அவருக்கு சொல்கிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அறிவிக்கிறாரு. ஆனால் அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கல. அன்றைக்கு கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால் மேசியா என்று உணர்ந்திருப்பார்கள். அநேக அடையாளங்களை தேடுகிறாங்க. அடையாளத்தை கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை வானசாஸ்திரிகள் கடந்து வரக்கூடிய காட்சி, போன வாரம் கூட நம்ம லைட்டாக இதை பற்றி படித்தோம். வானசாஸ்திரிகள் கடந்து வருகிறாங்க. அப்பொழுது ராஜ அரண்மனையில் புஸ்தகங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு உண்மைதானா என்று ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. ஆனாலும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் அடையாளங்கள் வழியாய், அற்புதங்கள் வழியாய், கிரியைகள் வழியாய் தான் மேசியா என்பதை வெளிக்காட்டுகிறார். ஆனால் அன்றைக்கு ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடையாளங்கள், கிரியைகள், அற்புதங்களை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லிட்டீங்க பாஸ்டர். இப்போ இயேசுவை பற்றிய சாட்சியில் வேதாகமத்தினுடைய பங்கு என்ன பாஸ்டர்? சரி, வேதாகமத்தினுடைய பங்கு
இப்போ வேதம் அவருக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது, இவர் தான் மேசியா என்று சொல்லி. வாசிக்கலாம் நம்ம யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம், 35, 39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்கிறார். இப்போ வேத வாக்கியங்களை ஆராயாதவர்கள் அல்ல இந்த யூதர்கள், வேத வாக்கியங்களை நன்றாய் ஆராயக்கூடியவர்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இன்னொரு அறைகூவலையும் ஆண்டவர் விடுக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. இப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடந்தால்தான் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீங்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்கிறார். அப்போ ஏதோ ஒரு சாட்சி மறைந்திருக்கிறது. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இப்போ அவங்களுடைய உண்மையான நிலையை ஓப்பனாக தெளிவாக சொல்கிறார். அப்படியே நீங்கள் ஆராய்ந்து பார்த்ததில் என்னை குறித்து சாட்சியை படித்தாலும் என்ன செய்யலையா, உங்களுக்கு மனதில்லை, கேட்காதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. உண்மைதானா அப்படின்னு திருப்பி பார்த்தீங்கன்னா உண்மைதான். சில இடங்களில் அது தெளிவாய் தெரிகிறது. யோவான் ஸ்நானகனை பார்த்து நீ கிறிஸ்துவான்னு கேட்குறாங்க. அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியவன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரு. பேதுருவும் அந்திரேயா எல்லாம் என்ன சொல்கிறாங்க, மேசியாவை கண்டோம் என்று மேசியாவை இறுக பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க போய் நிறைய பேருக்கு சொல்லுகிறாங்க. போன வார பாடத்தில் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் படித்தோம். சமாரியா பட்டணத்தில் இருந்தவர்கள் சமாரியர்களுக்கெல்லாம் ஆண்டவர் போய் 2 நாட்கள் தங்கி அங்கே சுவிசேஷம் சொன்ன பின்பு அவர்கள் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாங்க, நீ சொன்னதுனால அல்லம்மா, இவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டோம், இவர் தான் உலக ரட்சகர். அந்த அம்மாவுக்கு மேசியா வருவார்னு எங்களுக்கு தெரியும், மேசியா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்புகிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தவங்களாக இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே ரொம்ப நெருக்கமாய் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை தேட நினைக்கக்கூடிய இவர்கள் என்ன செய்யலைன்னு சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தெளிவாக அவர் சொல்கிறார். அப்படி இருந்தும் உங்களுக்குள் ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. என்ன சொல்லலாம், உங்களுக்கு மனநிலை இல்லை. 46வது வசனம், நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள்? சரி, மோசையினுடைய அவனுடைய எழுத்துக்களை சரியாய் அவர்கள் விசுவாசித்திருந்தால், சரியாய் அவர்கள் புரிந்திருந்தால், சரியாய் அவர்கள் அதை பஸ்ஸில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, திரும்பி பார்த்திருந்தால் இந்த மேசியாவை கண்டிப்பாய் அவர்கள் அறிந்திருப்பார்கள். வேதம் தெளிவாய், வேத வாக்கியங்கள் மறுபடியும் தெளிவாய் அவருக்கு காட்டியிருக்க அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்விதமாய் வரப்போகிற அந்த ராஜாதி ராஜாவாய் 2ஆம் வருகையில் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல போகிற அவரை நீங்களும் நானும் எப்படி அறிக்கையிடுகிறோம்? மிகவும் அழகாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போ பாடத்தினுடைய தலைப்பே தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுதல். அப்போ இயேசுவை பற்றின அல்லது மெசியாவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்னென்ன பாஸ்டர்? சரி, மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் இதை படிப்பதற்கு முன்பாக நான் உபாகமத்தினுடைய 4வது அதிகாரத்தை திருப்பணும்னு ஆசைப்படுகிறேன். உபாகமம் 4வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனம். இது ரொம்ப பிரியமான வசனம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக உபாகம புஸ்தகத்திலிருந்து நம்ம காலாண்டு முழுவதும் படித்தோம். அப்போ இந்த வசனங்கள் ரொம்ப விளக்கமாய் நம்ம படித்தோம். சரி, இந்த வசனங்களை வாசிக்கிறேன். உபாகமம் 4வது அதிகாரம் 6லிருந்து, ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு
ஞானமும் விவேகமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு, இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். இப்போ ஆண்டவர் வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறாரு. வேத வாக்கியங்களை ரொம்ப பக்கத்தில் பெற்ற ஜனங்கள், இவர்கள் வேத வாக்கியங்களை நன்றாய் கற்றுக்கொண்டதுனால இவர்களுக்கு என்ன இருக்குன்னா ஞானம் இருக்கிறது. ஞானமும் விவேகமும் பெற்ற ஒரு பெரிய ஜாதி. 7வது வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? இப்போ 2வது சொல்றாரு, தேவனை ரொம்ப சமீபமாய் பெற்றிருந்த, ஒருவேளை அவருடைய வார்த்தைகளை நேரடியாக வாசிக்க, நேரடியாக கேட்க, அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட வேறு பெரிய ஜாதி எது அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு. 8வது வசனம், இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, வேற யாருக்குப்பா இப்படி கொடுத்தேன்? வேற யாருக்கு இப்படி கொடுத்தேன்? இவ்வளோ பக்கமாக பெற்றுக்கொண்ட வேறு பெரிய ஜாதி எது? இந்த பக்கமாக பெற்றுக்கொண்டதை நான் இன்னொரு வார்த்தையில் வைக்கணும்னு ஆசைப்படுகிறேன். மேசியாவை முகமுகமாய் பார்த்து, மேசியாவை நேரடியாக பார்த்து தொட்டு பார்க்குற கிருபை, அவரை சரீர ரீதியாய் பார்க்கக்கூடிய கிருபையை பெற்ற வேறு பெரிய ஜாதி எதுவுமே இல்லை. இங்கே வச்சு சொல்லணும்னு சொன்னால், அவருடைய உபதேசங்களை இந்த நேச்சுரலான இந்த காதில் கேட்க பெற்ற, கண்ணில் பார்க்க பெற்ற, தொட்டு உணரத்தக்க வேறு எந்த பெரிய ஜாதியும் இல்லை. அந்த நாட்களில் இருந்த யூதர்கள் மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் முன்னால் சொல்லிகிட்டே வர்றாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். நிறைய ஆலோசனைகளை அவர் இருந்த நாட்களில் சொல்லி கொண்டு வருகிறார். நிறைய பேரை உயிரோடு எழுப்புகிறார். நிறைய பேருக்கு நான் தான் நித்திய ஜீவனை அருளக்கூடியவன், நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன், நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறார். மேசியாவை இவ்வளோ பக்கமாய் பெற்றுக்கொண்ட, வார்த்தைகளை இவ்வளோ பக்கமாய் பெற்றுக்கொண்ட வேறு எந்த பெரிய ஜாதியும் இல்லை. யோவான் 1:23 வாசித்தோம் என்று சொன்னார். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன். இப்போ யார் யோவான் வந்து கேட்குறாங்க? யோவான் முன்னறிவிக்கப்பட்டு யோவான் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் என்று சொல்லி வரப்போகிற மேசியாவுக்கு அபிஷேகம் கொடுக்கக்கூடிய, அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய ஒருத்தனுடைய முன்னறிவித்தல் அவர் வந்து சொல்லுகிறாரு. யோவான் 2வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்தீங்கன்னா, 2வது அதிகாரம் 16-17 வசனம், புறாவிக்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீடை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இப்போ அந்த இடத்துல எல்லாம் அடையாளமாய் உரிமையாக காட்டுறார். என்னுடைய வீடு, அதை கல்லர் குகையா மாற்றங்களே என்று சொல்றார். யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். இப்போ எரேமியா 2:13 சொல்ல அந்த வார்த்தையை அப்படியே கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 36வது வசனம் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், யோவான் 19:36 அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுகிறதில்லை என்று வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்றார்.
இப்போ அவர் சொன்னதின்படியே, அவர் எப்படி இந்த பூமியில் பிறப்பார், எப்படி இருப்பார் என்று சொன்னதின்படியே அப்படியே நடந்தது. வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறினது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனை எதிர்பார்த்த இவர்கள் ஒருவேளை கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொன்ன அந்த ராஜரீகத்தை, அவர் யூதருக்கு ராஜாவாக பிறக்கணும், அவர் தன்னை தாழ்த்துகிறவராய் அல்ல, தன்னை உயர்த்தி பிடிக்கிறவராக அவர் ஊழியம் கொள்ள வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஊழியம் செய்ய வந்தார். இவ்வளோ பக்கமாய் மேசியாவை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த வார்த்தைகளை உணரலை, அந்த வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையில் அப்பியாசிக்கலை. மேசியாவை உண்மையாகவே சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கும் கூட அதே ஒரு நிலைமை இருக்கிறது. அன்றைக்கு வேத வாக்கியங்களை கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தவர்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க. இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாத்தான் ஒரு பயங்கரமான வஞ்சகத்தை வைத்து கொண்டிருக்கிறான். என்ன வஞ்சகம் அன்றைக்கு இருந்தது என்று சொன்னால், 10 பிரமாணம் போதும், மோசையினுடைய ஆகமங்கள் போதும், மேசியா இந்த தோற்றத்தில் வேண்டான்னு சொன்னாங்க. 10 கற்பனை போதும், இயேசு கிறிஸ்து வேண்டான்னு சொன்னாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து போதும், 10 கற்பனை வேண்டாம் என்று சாத்தான் நம்ப வைத்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு மேசியாவை எதிர்பார்த்தவர்கள் சரியாய் அவரை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு சாத்தான் வரப்போகிற ராஜாதி ராஜாவாய் 2ஆம் வருகையில் வருவேன் என்று வாக்குரைத்து கடந்து போன அந்த ஆண்டவர் ரகசியமாக வந்துடுவார், ரகசியமாக ஆளுகை செய்வார். நம்ம ஒரு ஊரில் இருப்போம், ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் எல்லாம் இன்னொரு ஊரில் அவர் ஆளுகை செய்து கொண்டிருப்பார் என்று சொல்லி இன்றைக்கு வேதத்திற்கு புறம்பான நிறைய சத்தியங்கள் பரவி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று ஆண்டவர் மறுபடியும் நமக்கு சொல்லுகிறார். அந்த ஓவியன் அந்த நாட்டினுடைய ராஜாவை கடந்து வந்த அந்த தோற்றத்தில் அவன் வடிவமைத்தான். அந்த தோற்றத்தில் வடிவமைத்ததுனால ராஜா பிச்சைக்கார கோலத்தில் தான் இருப்பார் என்று சொல்லி அந்த ஜனங்களெல்லாம் நம்பினது போல இன்றைக்கு வரப்போகிற ராஜாதி ராஜாவுக்கு ஒரு தோற்றம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சித்திர கலைஞர்கள் தோற்றத்தை அருளி இருக்கிறாங்க. இந்த தோற்றத்தை வைக்கக்கூடாது என்பது தான் பிரமாணத்தில் ஒன்றாக இருக்கிறது. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற யாதொரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், அவைகளை சேவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அடையாளங்களாய் நிறைய என்ன சொன்னால் தோற்றங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தோற்றத்தில் ஒவ்வொரு இயேசுவை காட்டக்கூடியவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி தான் ஆண்டவர் வரப்போகிறாரா, அந்த தோற்றத்தில் வரப்போகிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவர்களுடைய ராஜாதி ராஜரீகமான தோற்றம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த தோற்றத்தில் தான் அவர் வரப்போகிறாரு. அப்போது இந்த தோற்றங்கள் எல்லாம் நம்ம கண்டு இயேசு இப்படி தான் வருவார் என்று எதிர்பார்த்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அனிமேஷன், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தோற்றங்களில் அவரை எதிர்பார்த்தால் சாத்தான் நம்மை வஞ்சித்து விடுவான். அன்றைக்கு யூதர்கள் ஒரு தோற்றமிட்டு அந்த தோற்றத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து இல்லை, மேசியா இல்லை என்று அவர்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு தோற்றமிடாமல் அவருடைய வருகைக்கு உண்மையாக காத்திருப்போம். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்பொழுது நாமெல்லாம் மர்வமாகி பரலோக ராஜ்யம் ஏறி செல்ல போகிறோம். நாம் தான் அவருக்கு எதிர்கொண்டு கடந்து போகிறோம். கிழக்கில் மின்னல் தோன்றுகிறது போல கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எல்லாருக்கும் தெரிய அவர் வரப்போகிறார். அந்த வருகைக்கு நீங்களும் நானும் காத்திருப்போம். மிகவும் அழகான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். எல்லா கேள்விக்கும் நம்ம பார்த்துட்டோம். பாடத்தினுடைய கடைசி கேள்வியாக, சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் பாஸ்டர்? சரி, வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இப்போ அவரே அவருக்கு சாட்சி சொல்லுகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் இதே வார்த்தையை சொன்னார். எல்லாரையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய ஜீவ ஒளி அவர் என்று சொல்லி அவர் சொன்னார். அதையும் ஏற்றுக்கொள்ளலை. யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்றார். யோவான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே என்ன சொல்கிறார்? அவர் நேரடியாக சொல்லும்போது உன் சாட்சி ஒவ்வவில்லை என்று சொல்லுகிறார். உனக்கு நீயே எப்படி சாட்சி சொல்லுவாய்? அவரே தன்னை குறித்து சொல்கிறார். அந்த சாட்சியை தான் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ நான் சொல்லுகிறேன். ஏன்னா அங்கேயும் சொல்லுவார் கிருபையும் சத்தியம் நிறைந்தவர் என்று சொல்லுவார். இங்கேயும் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த சகோதரியை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று அனுப்பிவிடுற அந்த சூழ்நிலையில் அவர் எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிறேன் என்று சொல்லும்போது, இல்லை, நீ உன்னை குறித்தே சாட்சி சொல்லுகிறாய், இந்த சாட்சி ஒவ்வொரு என்று சொல்லுகிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுகிறார். அதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22, 23 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே இப்போ தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானோ, எல்லாத்தையுமே இவங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேயே எடுத்து சொல்லுகிறாங்க. தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானோ என்றார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர் தானே. இப்போ திரும்ப அவரே சொல்கிறாரு, நான் ஆதி முதலாய் சொல்லியிருக்கிறவன். ஏனென்று சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் பாடலாய் பாடப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டது மேசியாவினுடைய வருகை. ஆனால் உண்மையாகவே மேசியா வந்திருக்கும் போது அன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் கோபத்தோடு சொல்லுகிறார், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். ஆண்டவர் நம்மையும் பார்த்து அதே காரியத்தை தான் சொல்கிறாரு. நாம் தாழ்வில் உண்டானவர்கள் அல்ல, பரலோகத்திற்கு ஆயத்தப்படக்கூடியவர்கள். அதை தான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட தேவன் சித்தமாயிருக்கிறார். நாம் ஆயத்தப்படுவோம். நிச்சயமாய் அவருடைய 2ஆம் வருகையில் அவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு அருள வேண்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய நல்ல கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இவைகளெல்லாம் எங்களுக்கு முன்னாடி ஆழமாய் அறிவிக்கப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இத்தனை நெருக்கமாய் தொடக்கூடிய தூரத்தில், பார்க்கக்கூடிய தூரத்தில், பேசக்கூடிய தூரத்தில்
சம்பாசிக்கக்கூடிய தூரத்தில் நீர் இருக்கும்போது அன்றைக்கு இருந்த அந்த யூதர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க. இன்றைக்கு திருவசனங்கள் வழியாய் அவைகளெல்லாம் அடையாளமாய் சொல்லி எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்தப்பட பரலோகத்தின் ஆண்டவரே அந்த யூதர்களைப் போல நாங்கள் உம்மை விட்டு விடாதபடிக்கு உம்மை இறுக பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இன்றைய நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.